ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா பிச்சாவரம் தான். காலையில கிளம்புனால லைட்டா பசி எடுத்துச்சு, அதனால நானுமே சாப்பிட்டு எங்க வீட்டுக்காரமே தோசை சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டைரக்டா எங்க போயிட்டோம் அப்படின்னா பிச்சாவரம் தான். பிச்சாவரத்துல டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மோட்டர் போறதுன்னா 6 பேர் வேணும் அப்படின்னு. அச்சச்சோ, நம்ம 2 பேர் தானே இருக்கோம்னு 4 பேருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஏதோ கடவுளா அனுப்பி வச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த ஃபேமிலிலயும் 4 பேர் வந்தாங்க. நாங்க அவங்க கூட மிங்கிள் ஆயிட்டோம், அவங்க எங்க கூட மிங்கிள் ஆயிட்டாங்க. அப்படியே டிக்கெட் 2 பேரும் அமௌண்ட் ஷேர் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துட்டு எங்களுக்குன்னு ஒதுக்குன படகுலயே நாங்க போயிட்டோம். போய் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிங் போறது வந்து ரொம்ப ஒரு இதுதானே, என்ஜாய்மெண்ட் தானே. அதனால நானுமே என்ஜாய் பண்ணிட்டு போனேன். காலைல ஊட்டின பொங்கல் வந்து என்னுடைய பாப்பாவுக்கு வந்து வேலை கொடுத்துச்சு. அதனால அவளையுமே அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம், எங்க வீட்டுக்காரர் கொஞ்ச நேரம்னு மாத்தி மாத்தி அவளை வச்சுக்கிட்டே பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள நல்லா என்ஜாய் பண்ணேன். எங்க வீட்டுக்காரரும் அந்த படகு ஓட்டுற அண்ணன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. இது என்ன மரம், இங்க என்னென்ன மீன் இருக்குது, இங்க பாம்பு இருக்குதா, பாம்பு இல்லையா, இங்க என்னென்ன படம் எடுத்தாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு கேட்டு வர்றாரு. அந்த படகு ஓட்டுற அண்ணனும் ஒண்ணுக்கா பொறுமையா பதில் சொல்லிட்டு வராரு. சரி, ஓகே, அமைதியா இரு, சுத்தி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது ஒவ்வொரு இடமும் அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு வளைவு நெளிவுமே சூப்பரா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து படகு போற அளவுக்கு வந்து அந்த வழியை வந்து சீரமைச்சு வச்சிருக்காங்க. அந்த மரங்களுமே அந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் இருந்துச்சு. அது என்ன பாக்ஸ் அப்படின்னு அந்த படகு ஓட்டுற அண்ணன்ட்ட கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இது வந்து தேனீக்கள் வந்து சேகரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ ஆழத்துல வந்தா இது லாங்ல வந்தா தேனீக்கள் சேகரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சரி அப்படின்னு நானும் போயிட்டே இருக்கும் போதுதான் தெரிஞ்சது, அங்க தேனீக்கள் வந்து சேகரிச்சுக்கிட்டும் இருக்காங்க, எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. அதை பார்க்கும் போதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, என் பாப்பாவும் தூங்கிட்டா, நாங்களும் ட்ரிப்பை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இத மாதிரி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை கமெண்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். டாடா.